இந்த கட்சி நாம வாழும் மண்ணுக்கு பேரு வச்ச கட்சி. துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி. எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சி வச்ச கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் பண்ணான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும். எந்த சாதாரண சார எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. என்ற அறிவு மொழியை நமக்கு தந்த தந்தை பெரியார் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் நம் பெண்கள் சுயமரியாதையுடனும் மனிதத்தின் உச்சம் நோக்கி நம் பெண்கள் பெண்களின் வலிமையை உலகிற்கு பரிசாற்றிட வருகை தந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுறாம் அங்க கண்ணுல உலகத்து உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசு கை கட்டும் எதிரிங்க வியப்புல. ஸ்டாலின் வராது புது வரலாறு தமிழன் ஹீரோ அது அடங்காது ஜனநாயகம் வழியாது. ஸ்டாலின் வராது புது வரலாறு தீட்டினாயிரம் திட்டத்தில தமிழ்நாடு அடுத்த கட்டத்தில நமக்கு நிகராது படைச்சோம் வரலாறு. நமக்கு நிகராது படைச்சோம் வரலாறு. ஸ்டாலின் வராது புது வரலாறு தமிழன் ஹீரோ அது அடங்காது ஜனநாயகம் அது பணியாது. ஸ்டாலின் வராது புது வரலாறு திட்டம் தமிழ்நாடு அடுத்த டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் தமிழ் முதல்வன் ஸ்டாலின் ஸ்டாலின் நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் குடிசையில்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு எல்லாம். தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம். ஒன்னா நம்ம சேர்க்கு சக்தி யாரு ஒடுக்கும் ஆள ஓட விட்டதாரு உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு. மலர் தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்ற அறிவு மொழியை நமக்கு தந்தார் தந்தை பெரியார். எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் நம் பெண்கள் சுயமரியாதையுடனும் பெருகும் அறிவுத்துடனுடனும் மேலெழுகிறார்கள். நம் தந்தை பெரியாரின் அறிவு மொழிக்கேற்ப மனிதத்தின் உச்சம் நோக்கி நம் பெண்கள் வெற்றி நடை போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மாபெரும் 1.5 லட்சம் சகோதரிகளின் சங்கமத்தில் நம் தமிழ்நாட்டு பெண்களின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றிட
இதோ மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக மகளிர் அணி மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் கழக தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியுடன் வரவேற்கின்றோம். கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். கழக பொருளாளர் அவர்களையும் முதன்மை செயலாளர் அவர்களையும் துணை பொதுச் செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அமைப்பு செயலாளர்கள் இணை அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணி நிர்வாகிகள் மற்றும் வெல்லும் தமிழ் பெண்களாகிய உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவரையும் கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமுகு கனிமொழி கருணாநிதி அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தன்னுடைய மகத்தான திட்டங்களின் மூலமாக மகளிரை உயர்த்தி வரும் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களை காண இதோ வருகை தந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இயற்கை சூரியன் கிழக்கில் மட்டும் உதிக்கும், தமிழ்நாட்டின் இருக்கை சூரியன் மேற்கிலும் உதிக்கும். கழக தலைவரால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கோடான கோடி தமிழ் பெண்கள் பயனடைகிறார்கள். அதற்கு சாட்சியாக லட்சோப லட்ச மக்கள் இங்கு திரண்டு இருக்கிறார்கள். தலைவரின் வழியில் என்றும் தடம் புரளாமல் பயணித்து பாதுகாப்பாக ஒரு மாநாடை அமைத்து எல்லோரின் பார்வையையும் மேற்கை நோக்கி திருப்பி இருக்கக்கூடிய கழக மேற்கு மண்டல பொறுப்பாளர் கரூர் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத உழைப்பாளி, திராவிட மாடலின் தலைமை சிற்பி, மகளிர் பொருளாதாரத்தில் உலகமே வியந்து பார்க்கின்ற திட்டங்களை வகுத்த தமிழ்நாட்டு மக்களின் அன்பு அண்ணனாக திகழும் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர், மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைத்து வரலாறு காணப்போகும் தமிழினத்தின் ஒரே காவலர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை வருக 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 என்று மேற்கு மண்டலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இரவு பகல் பாராது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களின் எதிர்காலம், தமிழ்நாட்டின் நாளைய பொற்காலம், கொண்ட கொள்கையில் உறுதியோடு நின்று ஒட்டுமொத்த பாசிச எண்ணம் கொண்டவர்களுக்கு சம்மட்டியடி கொடுக்கும் இயக்கத்தின் இதயமாம் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை என நவீன அரசியலின் அடையாளமாக திகழும் கழக இளைஞரணி செயலாளர், தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். தமிழக மக்களின் குரலாக, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் அன்பிற்குரிய அக்கா திருமதி கனிமொழி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களையும், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்களையும், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களையும், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்களையும், ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களையும், நன்றியுரை நிகழ்த்துகின்ற திருப்பூர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு செல்வராஜ் அவர்களையும், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு தினேஷ்குமார், திரு பத்மநாபன், திரு ஈஸ்வரசாமி, திரு நல்லசாமி, திரு நல்லசிவம், திரு ராஜேஷ்குமார், திரு KS மூர்த்தி, திரு NT வெங்கடாசலம், திரு தளபதி முருகேசன், தொண்டாமுத்தூர் ரவி, செந்தமிழ் செல்வன், KM ராஜு உள்ளிட்ட இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு வெற்றி மாநாடாக அமைந்திட அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் தோளோடு தோள் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய மகளிரணியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள்,
அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று, வீர தமிழ் பெண்களே, திரண்டிருக்கும் அறிவு பெட்டகங்களே, பாரதி கண்ட புதுமை பெண் வெறும் கனவல்ல, அது இன்று தமிழ்நாட்டின் மண்ணில் நிமிர்ந்து நிற்கும் நிஜம். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பிற்போக்கு குரல்களை அறுத்தெறிந்து அண்டத்தை ஆளும் அதிகாரம் பெண்களுக்கு என்று பறைசாற்றும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சிறப்புரையாற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல மகளிரணி மாநாட்டில் பங்கு பெற்றிருக்கின்ற அத்துணை வீர தமிழ் பெண்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று, இந்த இனிய நிகழ்வின் வாயிலாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டல மாநாடு அடித்தளமாக அமைந்திட வேண்டும். மேற்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் 100% வெற்றியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் இணைந்து பணியாற்றி கழக தலைவருடைய கரங்களிலே வெற்றி கணையை சமர்ப்பித்திடுவோம். அதற்கு இந்த மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அடித்தளமாக அமையட்டும். வருகின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று, கழக தலைவர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு முதலாவதாக மேற்கு மண்டலத்தில் மகளிரணி மாநாடை நடத்துவதற்கு வாய்ப்பு தந்த கழக தலைவர் அவர்களுக்கு மேற்கு மண்டல அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம். நம் நாட்டில் உள்ள பெண்களுக்கு, குறிப்பாய் பெரும்பான்மையாய் உள்ள பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மற்றும் பழங்குடி பெண்களுக்கு உரிமைகளை நல்கும் நம் அரசியலமைப்பு சட்டத்தை 1000 வெட்டுக்கள் வழி நிர்மூலமாக்க துடித்துக் கொண்டிருக்கும் பாசிச சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கழக மகளிர் அணி சார்பாக அவர் கண்போல் பாதுகாக்கும் நம் அரசியலமைப்பு சட்டத்தின் நகலை இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் நகலை பரிசாக வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கழக துணை பொதுச் செயலாளர் அவர்கள். நினைவு பரிசினை பெற்றுக் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை சந்திப்பவர்கள் பொன்னாடை தவிர்த்து புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் முதல்
பரிசினை பெற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை சந்திப்பவர்கள் பரிசினை பெற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னை சந்திப்பவர்கள் பொன்னாடை தவிர்த்து புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் முதல் பணிவன்புடன் அழைக்கின்றோம். இந்த அமைதி பூங்காவுக்குள்ள அத்துமீறி நுழையணும்னா பாசிச சங்கில் நினைச்சாங்கன்னா அவங்கள எப்படி விரட்டி அடிக்கணும்ன்ற அந்த ட்ரிக் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். பாசிச சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம் ஒன்னும் அதிமுக கிடையாது. அண்ணா உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விட மாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவங்க தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு. அந்த குழு தமிழ்நாடு முழுக்க பயணிச்சு மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள், குறிப்பா மகளிருடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குழு அமைச்சோன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிக்கு ஒரு குழு அறிவிச்சிருக்கிறாங்க, தேர்தல் அறிக்கை குழுன்னு. நான் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன், எப்படியோ எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க தேர்தல் அறிக்கையை விட போறீங்க. அதிமுக என்ன காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பொதுமக்கள், குறிப்பா மகளிர், தமிழ்நாட்டு மகளிர் அவங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்கும் சொல்வதை செய்கின்ற அரசாகவும் செய்வதை சொல்லுகின்ற அரசாகவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சு காட்டி இருக்கு. பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று அவர்களுடைய இடத்திலிருந்து யோசிச்சு பார்த்து உழைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தமிழ்நாட்டு மகளிர் எப்பொழுதுமே கழகத்தின் பக்கம் உறுதியா நிற்பீங்க. அதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கடல் போல கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாடு சாட்சி. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கழக அரசு அமைய இங்க இருக்கக்கூடிய மகளிர் நீங்க உங்களுடைய ஆதரவையோ உழைப்பையோ நீங்க கொடுக்கணும். அரசினுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள்ட்ட எடுத்து சொல்லணும். குறிப்பா SIR திட்டத்தினால கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கி இருக்காங்க. வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. உங்க பேர் மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தினர் பேரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள் பேரெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை இல்லைன்னா கழகத்துடைய BLA 2க்களை அணுகி உங்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கான அந்த விண்ணப்ப படிவங்களை நீங்க கொடுக்கணும். வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு.
தகுதியான ஒரு வாக்காளருடைய பெயர் கூட விடுபட்டு கூடாது. குறிப்பா மகளிர், உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் மிக மிக முக்கியம். உங்க வாக்கு உங்களுடைய கடமை மட்டுமல்ல, அது உங்களுடைய உரிமை. 2026 தேர்தல் அடிமைகளையோ பாசிஸ்டுகளையோ மீண்டும் நாம ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல். 7வது முறையாக கழகம் ஆட்சி அமைக்கணும்னா, 2வது முறையாக நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா, இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் நீங்க அத்தனை பேரும் ஒரு சபதம் எடுத்தாக வேண்டும். அடுத்த 100 நாட்கள் களத்தில் இறங்கி அந்த பிரச்சாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உதயசூரியன் சின்னத்திற்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த கூட்டணிக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு இந்த மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது வெள்ளம் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு கழக மகளிர் அணி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து நம் கழக இளைஞர் அணி செயலாளர் மற்றும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். கழக இளைஞர் அணி சார்பாக நம்முடைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து கரூர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கழக மகளிர் அணி சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறது. நினைவு பரிசினை ஏற்றுக்கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்போதும் சொல்வது போல் கர்ஜனை மொழியாகவும் செல்லும் இடமெல்லாம் சமூக நீதியினை உறக்க பேசும் சிந்தனை மொழியாகவும் தமிழ்நாட்டு மக்கள் துணுக்குற்றால் ஓடிச் சென்று சொல்லாலும் செயலாலும் ஆற்றுப்படுத்தும் குளிர்தன்மை மொழியாகவும் தந்தை பெரியாரின் கொள்கைகளை மனதில் நிறுத்தி தன் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் சுயமரியாதை கொள்கையினை அச்சாணி போல் கொண்ட அவர் கௌரவிக்கப்பட்டார் கழகத்தின் உயரிய விருதான பெருமை மிகு தந்தை பெரியார் விருதின் வழி. கழகத்தின் கண்களான மகளிர் அணிக்கு வழிகாட்டும் பாராளுமன்ற குழு தலைவர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், பெருமை மிகு தந்தை பெரியார் விருது பெற்ற திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை தாழ்மை உரை வழங்கிட பணிவன்புடன் அழைக்கின்றோம். திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தி அன்கண்ட்ரோலபிள் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய, அச்சப்படக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, கழகத்தின் பொருளாளர் மரியாதைக்குரிய TRB அவர்களே, கழக முதன்மை செயலாளர் அமைச்சர் நேரு அவர்களே, இங்கே மகளிர் அணி மாநாட்டிற்கு ஒரு இனிய வரவாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் திரு ராஜா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களே, அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தின் தேர்தல் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களே, அவருக்கு மகளிர் அணியின் சார்பிலே ஒரு மிக 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 பெரிய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொண்டாக வேண்டும். இவ்வளவு சிறப்பாக
இவ்வளவு நேர்த்தியாக வரக்கூடிய மகளிருடைய எப்படி நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெண்கள் பாதுகாப்பாக கண்ணியத்தோடு நடத்தப்பட்டு மரியாதையோடு நடத்தப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி அவர்கள் பாதுகாப்போடு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த கட்டளைகளை எல்லாம் மனதிலே ஏற்றி இவ்வளவு சிறப்பாக ஒரு மாநாட்டை அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட நான் இங்கே வந்ததிலிருந்து எங்களுடைய மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகள் எல்லாம் அவரை பற்றி எனக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, ஒரு கடும் சொல் கூட, ஒரு முக சுளிப்பு கூட இல்லாமல் எங்களை இன்முகத்தோடு வரவேற்று எங்களை அந்த இன்முகத்தோடு நடத்துகிறார் என்று அதற்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு அறிவுரைகளை சொல்லி இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு ஆலோசனைகளை சொல்லி இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களே, மாவட்ட கழகத்தின் செயலாளர் திருப்பூர் செல்வராஜ் அவர்களே, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகளிர் அணி செயலாளர்கள் ஹெலன் டேவிட்சன் அவர்களே, மகளிர் தொண்டரணி செயலாளர் ராணி அவர்களே, மகளிர் அணியுடைய தலைவர் விஜயா தாயன்பன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மானமிகு அருள்மொழி அவர்களே, அனிச்சம் கனிமொழி அவர்களே, மகளிர் அணியுடைய இணை செயலாளர் குமாரி விஜயகுமார் அவர்களே, அம்மையார் பவானி ராஜேந்திரன் அவர்களே, தமிழரசி ரவிக்குமார் அவர்களே, சத்யா பழனிக்குமார் அவர்களே, கால்மார்க்ஸ் அவர்களே, அமலு விஜயன் அவர்களே, அங்கையர் கண்ணி அவர்களே, சேலம் சுஜாதா அவர்களே, ராணி ரவிச்சந்திரன் அவர்களே, ரேகா பிரியதர்ஷினி அவர்களே, விஜிலா சத்யானந்த் அவர்களே, மாலதி நாகராஜ் அவர்களே, ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, ரியா அவர்களே, மாலதி நாராயணசாமி அவர்களே, தேன்மொழி அவர்களே, உமா மகேஸ்வரி, ஜெஸ்ஸி பொன்ராணி, டாக்டர் யாழினி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் அணியின் நிர்வாகிகளே, தம்பி என்று சொன்னால் தங்கைகளை விட்டுவிடுவோம் என்ற காரணத்திற்காக, தோழர்களே தோழியரே என்று சொன்னால் உதடு ஒட்டாது என்ற காரணத்திற்காக, உடன்பிறப்பே உடன்பிறப்பே என்று தன் நெஞ்சத்து அன்பையெல்லாம் கொட்டி நம் மீது அன்பை பொழிந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகளிர் அணி சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடுவானம் தோற்றுவிடக்கூடிய அளவிற்கு கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் கருப்பு சிவப்பால் எங்களுடைய கண்களை குளிர்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகளிர் அணியின் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றியை நான் இந்த மேடையிலே உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற இந்த மாநாட்டிற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று, நமக்கான ஒரு ஆட்சியை, பெண்களுக்கான ஒரு ஆட்சியை, பெண்களின் எதிர்காலத்தை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மாநாடு இந்த மாநாடு. அடுத்து, எங்களுடைய ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி, பெண்களின் ஆட்சி, பெண்களின் எதிர்காலத்திற்கான ஆட்சியை மறுபடியும் தரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய மாநாடு இந்த மாநாடு. இங்கே இருக்கக்கூடியவர்கள் கேட்கலாம், ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு the Constitution of India,
மேடையில இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகள் அரசு அமைப்பு சட்டத்தை புத்தக வடிவிலே அவருக்கு வழங்கினோம் பரிசாக. ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். அரசியமைப்பு புத்தகத்தின் முக உரையில் சொல்லப்பட்டிருப்பது we the people, மக்களாகிய நாம். இந்த மேடையிலே மகளிராகிய நாங்கள் உங்களிடம் இந்த நாட்டை, தமிழ்நாட்டை இல்லை, இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறோம். இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைத்திருக்கிறோம். நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு தரக்கூடிய செய்தி ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி. இதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். அந்த நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் மட்டும் இல்லை, இந்த நாடே அவர் மீது வைத்திருக்கிறது. அதனால்தான் பத்திரமாக வைத்திருங்கள் அண்ணா என்று அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்தை உங்கள் கையிலே தந்திருக்கிறோம். இந்த நாட்டை, தமிழ்நாட்டை இல்ல, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் கைகளில் இருக்கிறது. ஏனென்றால் உங்க குரல் வந்த பிறகுதான் இந்த நாட்டில் உங்களுக்கு பின்னால் தான் ஒவ்வொரு குரலாக அங்கே இருக்கக்கூடிய பாசிச அரசுக்கு எதிராக எழக்கூடிய அத்தனை குரல்களும் உங்களுக்கு பின்னால் அணிதிரக்கூடிய குரல்களாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நாடு உங்களை நம்பி இருக்கிறது என்பதை நான் திரும்ப 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 இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டிலே சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆட்சி மகளிருக்கான ஆட்சி என்று நாம் சொல்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்று 1,30,00,000 சகோதரிகளுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தரப்படுகிறது. நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க, தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு. இந்த 1,30,00,000 சகோதரிகள் சொல்லுவார்கள், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள். அதே போல புதுமை பெண் திட்டம், கல்லூரிக்கு போகக்கூடிய சாதாரண சாமானிய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம். பெருமையோடு சொல்கிறேன், 47% உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்திலும் அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. நமக்கு 47% பேர் இருக்கோம்னா அதற்கு காரணம் அதற்கான வாய்ப்புகள், கல்வி, அடிப்படை கல்வி வழங்கப்பட்டது, கல்லூரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டது. ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இந்த மாநிலம் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தாலதான் 47% இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருப்பது தமிழ்நாடு. இந்த பகுதி கோவை, கரூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, நாமக்கல், இங்க புத்தொழில் ஸ்டார்ட் அப்ஸ் கிட்டத்தட்ட 2282 பேர் புதிதாக ஸ்டார்ட் அப்ஸ் துவங்கி இருக்காங்க. ஆண்கள் வருத்தப்படக்கூடாது. அதில் 56% பெண்கள். அதை உறுதி செய்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல தமிழ்நாடுல கல்வி இல்ல, கல்வி வளர்ச்சி இல்லைங்கிறாங்க. உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் இந்தியாவில் 28%. ஆனா தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் 48. நேஷனல் ஆவரேஜை விட நம்ம 20% தான் அதிகமா இருக்கும். இது வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு சதவிகிதம்.
அதே போல படிக்கக்கூடிய பெண்களுக்கு, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு தோழி விடுதிகள் என்று அவர்கள் தங்குவதற்காக அந்த விடுதிகளை உருவாக்கி அந்த பெண்களை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. ஆனா எதிர்க்கட்சிகள் உதயநிதி பேசும் பொழுது சொன்னாரே, எதிரிலே இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் அடிமைகள் கூட்டம் என்று. அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து, நம்முடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியிலே, பொள்ளாச்சியிலே நடைபெற்ற பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள், வன்முறைகள் என்னென்ன அத்தனை பேருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க அங்கே நாம் மகளிர் அணி அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அந்த போராட்டத்துக்கு போக கூட விடல. சாலையிலே அமர்ந்து எங்களை போராட்டத்துக்கு போக விடலன்னா நாங்கள் மறியல் செய்வோம் என்று சொன்ன பிறகு, அங்கே அமர்ந்த பிறகுதான் போராட்ட களத்திற்கே போக விட்டாங்க. அங்கே பாதிக்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் எத்தனை அச்சுறுத்தல்களுக்கு ஆளானார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியிலே பிறகு நம்முடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த வழக்கு சிபிஐக்கு வழங்கப்பட்டது. நம்முடைய ஆட்சியிலே அந்த பெண்களுக்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. நம்மை பார்த்து பேசுகிறார்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள். 2017 உத்தரப்பிரதேசத்துல உனாவோல 17 வயது ஆன ஒரு சிறுமி குல்தீப் சிங் செங்கார் என்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரால், அவருடைய ரவுடிகளால் அந்த பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார். அந்த குற்றத்தை செய்த ஒருவர் சமீபத்தில் நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நியாயம் கிடைக்கிறது. நாடு முழுவதும் பற்றி எரிந்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது. அந்த சிறுமிக்கு சமீபத்திலே அவருக்கு பெயில் வழங்கி இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம். அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்திற்கு எதிராக போலீஸ் அங்கே களமிறக்கப்படுகிறது. தெருக்களிலே அவர்கள், டெல்லியின் தெருக்களிலே இழுத்து வரப்படுகிறார்கள். இது பிஜேபி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய லட்சணம் இதுதான். ஆனால் கோவையிலே ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கிறது. 30 நாள்ல சார்ஜ் ஷீட் போடணும்னு சொன்னது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 30 நாள்ல சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நம்மோடு நின்று போராடக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால், யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் குரலாக அந்த பெண்ணுக்கு வந்த ஆதரவு குரல் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய குரல். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நமக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போனால் போதும், ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நாம் உண்மையிலேயே பெண்களுடைய எதிர்காலம், பாதுகாப்பு பற்றி கவலைப்படக்கூடியவர்கள். பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னாங்க. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய 100 நாள் வேலைக்கு கூட உலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் என்று எங்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள்
நமக்கு எதிராக குரலை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், நமக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்த துடிக்கக்கூடிய அந்த பிஜேபியை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? அதை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இது தமிழ்நாட்டை மட்டும் பாதிக்கக்கூடியதில்லை, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலே வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை சம்பளத்தை, அந்த ஒரு பொருளாதாரத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை அழித்தொழிக்கக்கூடிய சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி மக்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஆன்மீகத்தை, இந்த நாட்டிலே மத கலவரத்தை, இந்த நாட்டிலே காழ்ப்புணர்ச்சியை, வெறுப்பை உருவாக்கி அரசியல் செய்து விடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு சம்மட்டி அடியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் பின்னால் அணிதிரள்வோம். இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியவர்கள். சிலர் நினைக்கலாம், நாம் நம்முடைய பார்வையை உயர்த்தக்கூடாது, குறுகி நிற்க வேண்டும், அவர்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டும், அவர்கள் முன்னால் நிற்கக்கூடிய தகுதி இல்லை என்று. அதையெல்லாம் உடைத்து வந்து நிற்கக்கூடிய அந்த உறுதியை நமக்கு திராவிட இயக்கம் தந்திருக்கிறது, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். கழக துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். படிப்பு எதற்கு, வேலை எதற்கு, பணம் எதற்கு என கால் கட்டு போடப்பட்ட பெண்களுக்கு விடியல் பயணம் தந்து பேருந்து படிக்கட்டு ஏற வைத்ததன் மூலம் பெண்களுக்கு பெருமை சேர்த்தவர். உழைத்து தேர்ந்தும் உரிமை இல்லாத பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை தந்தவர். கல்லூரி படிக்க செலவாகும், உனக்கு எதற்கு படிப்பு என்ற நிலையில் நீ படிக்க காசு என புதுமை பெண் திட்டத்தின் மூலம் புதுமை செய்தவர். 12 மாதங்களுக்கு சம்பளத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு என அறிவித்து பெண்மையை போற்றியவர். மகளிர் சுய உதவி கடன் தள்ளுபடி செய்து மகளிரின் மனச்சோர்வை நீக்கிய மாண்பாளர். உள்ளாட்சி பொறுப்புகளில் 50% என சரிபாதி இடஒதுக்கீடு தந்து ஆணுக்கு பெண் சரி நிகர் என சமுதாயத்திற்கு பாடம் எடுத்தவர். வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு என மகளிரின் வாழ்வில் மகுடம் சூட வைத்த முதல்வர். மகன், அண்ணன், அப்பா என தமிழ்நாடு மகளிரால் உரிமை கொண்டாடப்படும் ஒப்பற்ற தலைவர், கழக தலைவர், நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா சிறப்புரை ஆற்றிட பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள வெல்லம் தமிழ் பெண்கள் கழக மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் TR பாலு அவர்களே, இந்த மாநாட்டினை தலைமையேற்று மிகுந்த எழுச்சியோடு சிறப்போடு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் ராஜா அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, சாமிநாதன் அவர்களே, கழக இளைஞரணியின் செயலாளர் துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே,
துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் மேற்கு மண்டல தேர்தல் பணியினுடைய பொறுப்பாளருமான செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களை, திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களை, மகளிர் தொண்டரணியின் செயலாளர் ராணி அவர்களை, மகளிரணியுடைய மாநில துணை செயலாளர்களை, மகளிரணியின் செயலாளர் திருமதி எலன் டேவிட்சன் அவர்களை, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை, ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களை, மகளிரணியுடைய மாவட்ட நிர்வாகிகளை, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கருப்பு சிவப்பு கடல் போல லட்சக்கணக்கான பெண்கள், தாய்மார்கள் இப்படி ஒரே இடத்துல கூடதான் கூடியிருப்பதாக வரலாறே இருக்காது. உங்களை பார்க்கவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகி இருக்கு. உறுதியாயிடுச்சுல கேட்கல, உறுதியாயிடுச்சுல மகிழ்ச்சி. இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகள் எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோளில் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டி இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க செயல் வீரர், என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். எந்த களத்துல இறங்கினாலும் அவருக்கு கொடுத்த பணிய பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள். மேற்கு மண்டல மாவட்டங்கள் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து நம்மோட எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி காட்டக்கூடியவர். அதேபோல் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும், அவருக்கு துணையாக உடனிருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர், பத்திரிகையாளர், மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு பன்முக திறமை கொண்டவர். எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார். இப்ப பாருங்க, முகத்து பாருங்க. அதே வேளையில்
நாடாளுமன்றத்திலே உரிமை குரல் எழுப்பும்போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார். அது மட்டுமல்ல, தேர்தல்னு வந்துட்டாலே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம். ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன், வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம், அது உறுதி. நிறைய பேர் இப்ப எதுக்கு மகளிர் மாநாடுன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது, பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம். பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி. அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவு சுடரை கையில ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபோடுது. நம்மோட அந்த மாபெரும் லெகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். 1916 நீதி கட்சி தொடங்கினப்போ முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துகிட்டாங்க. அவங்கதான் அலமேலு மங்கை தாயாரம்மாள். அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை 1925 தந்தை பெரியார் தொடங்கினார். அப்போ மூவலூர் ராமாவதி அம்மையார் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க. 1949 திமுக தொடங்கினப்போ சத்தியவாணி முத்து உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டாங்க. 1967 அண்ணா தலைமையில் அமைந்த அமைச்சரவையிலும் அவங்க இடம் பெற்றாங்க. இந்த வரலாறு அத்தனை நான் சொல்வதற்கு என்ன காரணம், ஏன் சொல்றேன்னா, தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் எது தெரியுமா? பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேணும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1956 கழகத்தின் மகளிர் மன்றத்தை தொடங்கினார். அதை தொடர்ந்து மகளிர் மன்றத்தை மகளிர் அணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள். மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிர் அணி நடத்தி இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும். நிறைய இளம்பெண்கள் இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு. திராவிட இயக்கத்தில் பெண்கள் பங்களிச்ச வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, திராவிட இயக்கத்தால் பெண்கள் அடைந்த வளர்ச்சியை உங்க வயசுல இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் எடுத்து சொல்லணும். 100 ஆண்டுக்கு முன்னையே நம்முடைய முன்னோர் அவ்வளவு செஞ்சிருக்காங்களே, இப்ப நாம அதையும் தாண்டி பணியாற்றணும்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் பிறக்கணும். எந்த நிலைமையில இருந்து நான் முன்னேறி வந்திருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அடிப்படையை தாண்டி போக கூடாதுன்னு நிறுத்தி வச்சாங்க. ஆண்களை சார்ந்து மட்டுமே இருக்கணும்னு அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அதையெல்லாம் உடைச்சு எரிந்தது யாரு? நம்ம திராவிட இயக்கம் தான். அதை மட்டுமா பண்ணணும்? தேவதாசி முறையை ஒழிச்சோம், சட்டம் போட்டு பெண்களுக்கு சொத்துரிமையை பெற்று தந்தோம்.
பெண் ஏன் அடிமையானால்னு கேள்வி கேட்டு பெண்களின் கல்வி உரிமை சம உரிமைக்கு நாம் போராடி இருக்கிறோம். அதனால இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பாருங்க, நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற சில மாநிலங்களையும் பாருங்க. போன வாரம் கூட ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். திராவிட இயக்கமும் நம்மோட தலைவர்களும் பண்ண புரட்சியோட விளைவுதான் பெண் விடுதலை, மகளிர் முன்னேற்றம். இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்கு. அதுக்கும் நாம ஏற்படுத்தின விழிப்புணர்வு தான் காரணம். ஆனா வளர்ந்த நாடுகள் கூட எங்கேயுமே பெண்களுக்கான போதிய பிரதிநிதித்துவம் இன்னும் கிடைக்கல. உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டு நிறைவேற்றினார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நாம் ஆட்சிக்கு வந்து நடத்தணும். தமிழ்நாட்டில் இப்போ பெண் மேயர்கள் தான் அதிகம். உள்ளாட்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்கணும். அதுதான் திமுகவுடைய லட்சியம். அதுக்காகத்தான் 33 விழுக்காட்டுக்காக தொடர்ந்து போராடுகிறோம். 2017 தலைநகர் டெல்லியிலே இதுக்காக நம்ம மகளிர் அணி சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. நாடாளுமன்றத்திலே தங்கை கனிமொழி இதுக்காக அழுத்தமாக குரல் கொடுத்தார். தமிழ்நாட்டுடைய குரலாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய பெண்களின் குரலா நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேசினாங்க. தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றியிருக்கு. அப்ப அது எப்ப நடைமுறைக்கு வரும்னு சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இது பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் எல்லோரும் இன்னைக்கு அவ்வளவு மன நிறைவா மகிழ்ச்சியா அதிகாரத்தோடு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்னோட அம்மாவை போல நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு சகோதரிகளாக நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் என்னோட மகள்களாக எத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எது தேவைன்னு பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெல்லும் தமிழ் பெண்களை கொண்டாடிட்டு இருக்கோம். பெண்களுக்காக நாம செயல்படுத்துகிற திட்டங்களை முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்க எடுத்து சொல்றேன். பல பேர் குறிப்பிட்டு காட்டி இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1,30,69,831 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கிறோம். குடும்பங்களுக்காகவும் சமூகத்துக்காகவும் தலைமுறையாக உழைக்கிற பெண்களுடைய உரிமை அது. திட்டத்தின் பேர்லயே உரிமையை கொண்டு வந்து புரட்சி பண்ணோம். திட்டமும் பெரிய சக்சஸ். தினமும் எத்தனை பேட்டிகள், எத்தனை பேருடைய வாழ்க்கை கதைகள் இந்த திட்டத்தை வச்சு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த உரிமை தொகை பல பெண்களுக்கு சுயமரியாதை ஏற்படுத்தி தந்திருக்கு.
நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு. நிறைய பேர் இதன் மூலமா சிறு தொழில் தொடங்குறாங்க. இதுவரை ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் நாம மொத்தம் 28,000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இது சமூகத்துல மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் இம்பாக்டாக உருவாக்கி இருக்கு. அதே போல நம்முடைய மற்றொரு புரட்சிகரமான திட்டம் தான் மகளிர் விடியல் பயணம். 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆகி இருக்கிறார் என்ற மாற்றம். ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள்